ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அதை இதை போட்டு புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் வச்சாலும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கிறது தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டு, அதோட டெக்ஸ்சர் இது எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க. ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கிட்ட நல்ல குட்டி குட்டி கத்திரிக்காவா பார்த்து வாங்கிக்கிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா குட்டியா இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை விட ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற கத்திரிக்காவை எடுத்து பண்றதை விட ஃப்ரெஷ்ஷா அப்போதைக்கு வாங்கி உடனே எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி உள்ள பாத்துருங்க பூச்சி புழு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி அது காம்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது, ஒரு 3/4 காம்பு மட்டும்தான் கட் பண்ணணும். இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததா காரக்குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க புளி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ கையை வச்சு நல்லா கரைச்சு அந்த புளி தண்ணியை இன்னொரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த புளி தண்ணி கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அது கூடவே ஒரு கொத்து அளவு ஃப்ரெஷ்ஷா உருவின கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி முறிச்சு போட்டுக்கோங்க, வாசனை சூப்பரா இருக்கும் குழம்புல. அடுத்து இது கூடவே கொஞ்சமா உப்பும் போட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சு வரட்டும். நம்ம ரசத்துக்கெல்லாம் தக்காளி கரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா நைஸா கரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி கரைச்சி நீங்க காரக்குழம்பு வைக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி தக்காளி இருந்த இடம் தெரியாம சூப்பரா நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே சின்ன ஸ்பூன்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்து இந்த மசாலாவையும் அந்த புளி தண்ணி கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பொறுத்தவரை நல்லெண்ணெயில தான் செய்யணும், அப்பதான் டேஸ்டும் மனம் இது எல்லாமே மாறாம இருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை எடுத்து இதுல போட்டு 1 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, கத்திரிக்காய் சூப்பரா நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா மீதி உள்ள எண்ணெயில கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 10 பல் கிட்ட பூண்டு, இதுவும் கண்டிப்பா சேர்த்துக்கறணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெந்தயம் நல்லா செவந்து பூண்டு ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா சின்ன வெங்காயம் போட்டு தான் இந்த காரக்குழம்பு செய்யணும், இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா அதோட கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, சூப்பரா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. கலர் மாறுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற குழம்பு எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் திக்கா வச்சாதான் நல்லா இருக்கும், அதனால ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிற வேண்டாம். பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. 15 நிமிஷமும் நல்லா கொதிச்சு மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காயில நல்லா செட் ஆயிட்டு ஓரளவுக்கு எண்ணெய்
பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்கா மாறி வரட்டும். இப்போ ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க நான் சொன்ன எல்லா பதமும் இதுல ரெடி ஆகி வந்துருச்சு. நல்லா திக்காவும் ஆயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுல உள்ள மசாலாவும் அந்த கத்திரிக்காயில நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு.